ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சுதானும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி நல்லா புசு புசுன்னு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த 3 டிப்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். பூரி ஃப்ளாப் ஆகாமல் நல்லா புசு புசுன்னு ஃப்ளஃபியாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம பூரி பண்ணுறதுக்கு பூரி மாவு பிணைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் கோதுமை மாவுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நல்லா சின்ன ரவையாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, பூரி மாவு பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாக மாவை பிணையக்கூடாதுங்க. கொஞ்சம் டைட்டாக தான் மாவை பிணையணும். அப்போ தான் பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இப்போ பாருங்கள், நான் பிணைஞ்சு காட்டுறேன். பாருங்கள், நான் மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு பிணையும் போதே உங்களுக்கு தெரியல, நல்லா அழுத்தம் கொடுத்து தான் நம்ம அமுத்தி பிணையிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக மாவு பிணைஞ்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. மாவு பிணைஞ்சிட்டு மேலே வந்து மாவு ட்ரை ஆகாமல் இருக்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் மாவை ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் மாவை ஊற வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவு வந்து ஊற வச்சுருக்கேன். இருந்ததை விட கொஞ்சம் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம பூரிக்கு மாவை உருண்டை பண்ணிக்கலாம். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நல்லா வந்து உருண்டை பண்ணிக்கோங்க, வெடிப்பு இல்லாத மாதிரி. மாவை உருண்டை பண்ணும்போது நல்லா கையில் வச்சு அழுத்தி உருண்டை பண்ணிக்கோங்க, கிராக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி. நான் இதே போல் எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இது போல் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம மாவை தேய்ச்சிக்கலாங்க. மாவை தேய்க்கிறதுக்கு இது போல் ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வர மாவு தூவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, மாவை தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப வந்து லேசாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்ச மாவை வந்து ரவுண்ட் ஷேப் வரதுக்காக இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். நான் எல்லா பூரியும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பூரி போடுறதுக்கு அடுப்பில் வானலி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் டிப், எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும்போது பூரி போட்டிங்கன்னா தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது பூரி போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், நல்லா எவ்வளோ தூரம் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருதுன்னு. நம்ம ஒவ்வொரு பூரி போடுறப்பையும் நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பூரியிலேருந்து கடைசி பூரி வரைக்கும் எல்லா பூரியுமே நல்லா புஷ்ஷுன்னு தாங்க வரும். இப்போ பாருங்கள், நான் பூரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் இதே போல் இன்னொரு பூரியுமே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பூரி மாவை உள்ளே போட்டுட்டு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு அமுத்திடாதீங்க, அப்போ பூரி உப்பெல்லாம் வராது. அதே போல் பூரி நல்லா உப்பி வந்ததும் லைட்டாக இது போல் எண்ணெய் வந்து மேலே தெளித்து விடுங்க. ரொம்ப டக்கு டக்குன்னு தெளிக்காதீங்க, மேலே வந்து தெரிச்சிரும். லைட்டாக இது போல் எடுத்து ஊற்றுனீங்கன்னா பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், பூரி வந்து எவ்வளோ நல்லா புசு புசுன்னு வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, நான் பூரி எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பூரி நல்லா புசு புசுன்னு வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.